சார், உங்கள் குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயாவோட நீங்கள் சேர்ந்து சந்தித்த ஒரு வித்தியாசமான ஜாதகமோ இல்லை நபர்களை பற்றியோ சொல்ல முடியுமா சார்? நிறைய இருக்குது சம்பவங்கள். இப்போ சம்பவன்றதை விட ஒரு நாங்கள் 2 பேரும் பயணம் செய்துட்டு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு வருவார். ஆனால் ஜோதிடம் சார்ந்த பேச்சை தவிர அவர்கிட்ட வேறு பேச்சு வராது. மிஞ்சி போனால் உங்கள் பசங்க எப்போ இருக்காங்கன்னு கேட்பார். ஜோதிடத்தை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார், ஒரு நாள் ஒரு வண்டியில் போயிட்டுருக்குறோம். அப்போது பைபாஸில் போகிறோம். போகும்போது அவர் கேட்குறாரு, அந்த எதிரில் போகிற வண்டியில் இன்ன பேர் உள்ளவன் உட்காந்துருப்பான் அப்படிங்கிறாரு. அந்த பேர் இப்போ நான் மறந்துட்டேன். இந்த பேர் ஒரு உதாரணத்துக்கு ஜெயராம்னு வச்சுக்குவோம். இந்த ஜெயராம்ன்றவர் அந்த வண்டியில் உட்காந்துருக்கிறாருன்றாரு. நான் அது எழுதியிருக்குதா, அதில் ஏதோ பேரில் ஜெயராம்னு எழுதுவாங்கல்ல, எழுதியிருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. எப்படி சொல்கிறீங்க என்ன? இல்லை, வண்டி நம்பரை பார்த்தேன், கூட்டினா இது வருது, இதுன்னா இந்த பேர் தான் வரணும், அந்த குடும்பத்தில் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் துரத்துறேன் நானும். சரி, எங்கேயாவது அவரை பார்க்க முடியுமான்னு அது வேகமாக போயிடுச்சு அந்த வண்டி. அப்புறம் நாங்கள் அவர் விட்டுட்டோன்ட்டு வந்து ஒரு இடத்துல காஃபி சாப்பிட நிறுத்துகிறோம். நாங்கள் எந்த வண்டியை துரத்தணுமோ அந்த வண்டி எங்கே தான் போய் சந்தித்து அவர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன காரணத்துக்காக வந்தோம்னு சொன்னார். ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை பேர் இந்த பேராக இருக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவ்வளோதான். கடைசியில் அந்த பேர் உள்ள மாப்பிள்ளை அமைஞ்ச பிறகு தான் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு. அவர் மெட்ராஸுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனார். இது சாதாரண ஒரு விஷயந்தான், போகிற போக்கில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு வாகனத்தில் எல்லா வாகனத்துக்கும் நம்பர் உண்டு. இந்த நம்பர் உள்ள வண்டியில் இந்த பேர் உள்ள ஆள் போவான் அப்படிங்கிறது எப்படி, அது ரொம்ப இது கேட்குறதுக்கு வேணால் இது சாதாரண விஷயமாக தெரிஞ்சால் கூட இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயன்றது ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாமல் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி, என் எதிரில் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க, அதில் ஒருத்தர் கனவு கண்டாராம், புல் தரையில் ஒரு யானை நடந்து வருதான். அப்போ இவர் கூட கூட்டிகிட்டு வந்திருப்பாரு, அவர் பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. இது நம்ம சொல்லணும். அப்பப்போ இது போல் ஒரு கேள்வி கேட்பார். இது சொல்லலைன்னா லேசாக ஒரு செல்லமாக நறுக்குன்னு திட்டுவார். இப்போ இது என்ன சொல்லணும்? அப்போது சரி, யானை குரு, அப்போது புல்தரை பச்சை, பச்சைக்கு வந்து புதன். அப்போ புதனும் குருவும் சேர்ந்தால் என்ன பேர்? ஐயா ரமேஷ்யா. என்னன்னா அங்கே ஒரு கிளாப் சத்தம் கேட்குது. இவர் ஸ்பீக்கர் போட்டு பேசியிருக்கிறார், கிளாப் சத்தம் கூட வந்து ஒரு பேர் ரமேஷ். இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பார். இதுவும் சின்ன சின்ன ஆச்சரியத்தை விளைவிக்கும். இதை விட இன்னொரு அதிசயமான ஒரு ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன். ஒரு பையன் வருவார், அது அடிக்கடி வருவார், வேறு வேறு விஷயங்கள் கேட்டுட்டு போவார். சில காலமாக அவர் வர்றதை நின்றுச்சு. ஏன் வரலன்னு நானே கேட்டேன் குருநாதர்கிட்ட. ஐயா, இந்த பையன் வருவானே, இப்போ ஏன் சமயமாக வர்றதில்லை? இல்லைன்னா அவனுக்கு பிரச்சனை போல இருக்குது, வருவான் அப்படின்னாரு. அவன் சொன்னபடியே அடுத்து 1 வாரம் 10 நாள் அந்த பையன் வந்தான். வந்தப்போ இந்த முறை அவன் முகத்தை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கலேபரம் தெரியுது, முகத்தில் வந்து கவலை தெரியுது. அவன் தூங்கி ஒரு 4-5 நாள் ஆன மாதிரியான ஒரு கஷ்டம் தெரியுது. அவன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ஏன் ஆள் ஒரு மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஐயா என்னை வந்து இலுமினாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இலுமினாட்டி உன்னையே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டார். அதுதான் தெரியல. சேட்டலைட் மூலமாக என்னை இலுமினாட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோடய மொபைல் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க. நான் மொபைல் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் தூங்கும்போது என் உடலுக்குள்ளே ஒரு சின்ன ஜிபிஎஸ் கருவி மாதிரி வச்சுட்டான். நான் என்ன பேசுகிறேன்றதை அவன் கண்காணிச்சிட்டு இருக்கிறான். சரி, இலுமினாட்டி உன்னை பற்றி தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டார். அதுதான் என் உடம்பை வச்சு ஏதோ ஆய்வு செய்ய போகிறான் அப்படின்னப்ப அவர் ஜாதகத்தை போடுங்கன்னார். அந்த பையன் ஜாதகத்தை முன்னாடி எடுத்து போட்டு வச்சோன்னே, உன்னுடைய புத்தி ஸ்தானாதிபதியே கோச்சார சனி பார்க்க தொடங்கிட்டாங்க, சூரியன் உட்காந்துருக்கான், உனக்கு மனம் சார்ந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வைத்தியமும் அதுக்குண்டான தீர்வும் சொல்லி அனுப்பிச்சார். இதுவும் சாதாரண ஒரு சம்பவமாக தெரிஞ்சால் கூட இதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவன் இலுமினாட்டின்னு ஏன் கொண்டு வர்றான்றதுக்கு கூட எனக்கு தனியாக விளக்கம் சொன்னார். இவன் ஏன் இங்கே இருக்கிற ஒரு ரவுடியை விட்டுட்டான், இங்கே இருக்கிற ஒரு தாதாவை விட்டுட்டான், இவன் ஏன் இலுமினாட்டியிலேருந்து கொண்டு வந்தான் சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு. தெரியலையான்னு அதுக்கு எனக்கு விளக்கம் சொன்னார். இதனால தான் இவன் இலுமினாட்டிங்கிறாங்க. இவன் வந்து இவன் ஜாதகம் வந்து அப்படி இருக்குது, அவன் மனம் சார்ந்த பிரச்சனை, அதே இது இவன் ப்ராப்ளம் வந்து போக போக சரியாயிடும், இந்த காலகட்டம் ஆனவனே இவனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். இதே போல் ஒரு சம்பவம்
எனக்கும் வந்தது. அது நான் பல வீடியோக்களில் நான் பகிர்ந்திருக்கேன். இதே போல் ஒரு பையன் என்கிட்டையும் வந்து, ஆனால் இலுமினாட்டி இல்லை, வேற ஒரு விஷயத்த சொல்லி இதே போல் கேட்டான். இந்த சம்பவங்கள் வந்து இது போல் நிறைய அங்கொன்று இங்கொன்றுமா நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். என் குருநாதர் அதை யூஸ் பண்ணுறது, அதை டீல் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். இதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் சொல்லணும். ஒரு கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு இவர்கிட்ட நாள் கேட்குறாங்க. கோவிலில் எந்தெந்த இறைவனை பிரதிஷ்டை பண்ணணும் இதெல்லாம் கேட்டாங்க. இவர் தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்கார். அவங்க பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு இடத்த வந்து அவங்க இஷ்டத்துக்கு வேறு ஒன்றை மாற்றி வச்சுட்டாங்க. மாற்றி வச்சுட்டு இவங்க எந்த காலத்தில் அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதோ அந்த காலத்தில் மிக சரியாக குறிச்சிக்கிட்டு வர்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த நாளில் வைக்கிறது சரியாக வராது, நீங்கள் வேறு நாள் மாற்றி வைங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் நடக்க முடியாதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி கெத்தாக திமிராக ஒரு மாதிரி அவர் பேசுகிறார். அப்படியெல்லாம் அது நடக்க முடியாதுங்க, அந்த காலத்தில் ஊர் பெரியவங்கள்லாம் கூப்பிட்டாங்க, நீங்கள் என்ன நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னவோ இதில் வந்து செருப்பு எடுத்து சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுது ஜாதகத்தில், யாரும் தெரில, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நீங்கள் யாரும் சண்டை போடாத மாதிரின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார். அந்த மாதிரி அதை சொல்லிட்டார். இவர் எங்கே நான் தான் தலைவர், நான் பார்த்துக்கிறேன், எவனும் என்னை மீறி எதுவும் பண்ண முடியாதுட்டார். கரெக்டாக அதே போல் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு உள்ளூர் ஜனங்களுக்குள்ளே கைகலப்பு. தலைவர் போய் விளக்க போகிறார். தலைவர் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க ஒரு பையன் அவனுடைய செருப்பு கழட்டி அந்த தலைவரே அடிச்சிட்டான். எந்த தலைவர் வந்து கெத்தாக பேசிட்டு இது பண்ணிட்டு போனாரோ அந்த தலைவரே அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு வந்து போனார். அப்பயே அவர் சொன்னார், செருப்பு கழட்டி அடிப்பாருன்னு சொல்லி. அதே போல் செருப்பு கழட்டி நான் வாங்கணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு எடுத்து அடிப்பான் அப்படின்ற வார்த்தை வரைக்கும் இந்த ஜோதிடத்தில் உண்டு. அப்படி தான் நம்மளை வேக்க வைக்கும். ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்து தான் சொன்னார், அல்லது அந்த தேதியோடைய பிரசன்னம் 9ஆம் தேதி உங்களுக்கு கும்பாபிஷேகம்னா 9ஆம் தேதிக்கு எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காங்களோ அதுக்குண்டான ஜாதக கட்டம், அதுவும் பிரசன்னத்துக்கு சமம். அதில் சொல்லுது ஒரு ஆள் செருப்பு அடிபட போகிறான்னு சொல்லுது. அப்போ செருப்புக்கு ஒரு கிரகம் இருக்கணும், அடிக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்கணும், அடி வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். இவ்வளவு எதில் இருக்குது? இந்த கிரகங்களில். இந்த செருப்பை சொல்கிற அதே கிரகம் அங்கே உள்ள பொருட்களை சொல்லும், அங்கே உள்ள இறைவனை சொல்லும், அங்கே உள்ள மிஸ்டேக்கை சொல்லும். இது எல்லாத்துக்கும் ஒரே கிரகங்கள் தான். அப்ளை பண்ணுற முறை தான் வெவ்வேறு. எப்படி அப்ளை பண்ணணுமோ அப்படி பண்ணால் அது நிச்சயம் சரியான பலன்களை தான். சரி, இப்போ கும்பாபிஷேகத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போ பெரிய ஆளுங்களாம் பணக்காரங்களாம் வந்து யாகம் பண்ணுறாங்க, அவங்களால பண்ண முடியும். இப்போ ஏழைங்களால் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு எளிய பரிகாரம் ஏதாவது சொல்லுங்களேன் சார். எளிய பரிகாரங்கள் என்ன சொல்லணுன்றது மேட்ரு, யாருக்கு சொல்லணுன்றது மேட்ரு. அதே யாகம் செய்து 5 லட்சம் 10 லட்ச ரூபா செலவு செய்து கூட செய்யக்கூடிய யாகத்துக்கு உண்டான பலன்கள் சின்ன ரிப்பனுக்கு உண்டு, ஒரு சின்ன பூக்கு உண்டு. ஒரே ஒரு மல்லிகைப்பூ வச்சு கூட அதில் ஒரு காரியம் செய்ய முடியும். ஒரு கண்ணாடி வளையலுக்கு உண்டு, சாதாரண ஒரு குங்கும பொட்டுக்கு உண்டு, கலராக இருக்கக்கூடிய இந்த பொடி இருக்கு இல்லையா, கோலப்பொடி, அதில் இருக்குது. எல்லாமே நிறம்தான், எல்லாம் கிரகத்துக்கு தான், எதை வைத்து வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பெரிய பணக்காரர்களை கூப்பிட்டு அவர் வந்து, சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் சார், இப்படி ஆச்சு சார், இண்டஸ்ட்ரியில் வந்து இப்படி சிக்கல் இருக்குது சார், இத்தனை கோடி ரூபா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னா, சார் நீங்கள் போய் தினமும் ஒரு கண்ணாடி வலையில் உடச்சி போடுங்க சார்னு சொன்னால் அவர் உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு போவார் இல்லையா. ஆனால் அவருக்கு அந்த இடத்துல வச்சு ஒரு ஹோமத்தை, அதே கிரகம்தான், அதே இறைவனை, நம்ம என்ன பொருளை கண்ணாடி வளையலாக சொன்னோமோ அந்த கண்ணாடி வளையலுக்கு உண்டான பொருளுக்கு உண்டான இறைவன், அந்த இறைவனுக்கு உண்டான ஹோமத்தை அங்கே நிகழ்த்தும் போது அந்த இடத்துல டெம்பரரி அந்த எனர்ஜி கிரியேட் ஆகும். அப்போ அவருக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுது, சரியா. ஆனால் அவருக்கு தெரியாது, அதை வெறும் 2 ரூபா கண்ணாடி விலையெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கலாங்க. இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியும். இப்போ பெருசாக செஞ்சால் தான் இது பிரச்சனை தீரும், இந்த மாதிரி சாதாரண விஷயம் இப்படி சொல்கிறாங்க, இதில் எப்படி பிரச்சனை தீரும் நீங்கள் நினைக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு என்னப்பா பணக்காரங்க, அவங்க வந்து யாகம் செஞ்சு சரி பண்ணாங்க, என்னால் முடியாது, அப்படி அந்த மனநிலையை விடுங்க. அதே விஷயம் ஒரு சின்ன பொருளில் உண்டு. இந்த ஒரு ஸ்லேட்டை வச்சு ஒரு பரிகாரம் செய்யலாம். ஸ்லேட்டும் இந்த நம்ம பழைய பல்பத்தில் எழுதுவோம் இல்லையா, அதை வச்சு கூட பரிகாரம் செய்ய முடியும். ஆனால் ஒரு யாகம் செஞ்சால் தான் திருப்தின்னா, ஒரு பணக்காரருக்கு போய் ஒரு ஸ்லேட்டை வாங்கி பல்பத்தை எழுதுங்க சார், அதில் இது பண்ணுங்க சார்னா செய்வாரா? செய்ய மாட்டார். ஆளுக்கு தகுந்தது தான்,
காசுக்கு ஏற்ற தோசை தான். நமக்கு எது வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். ஆனால் பலன்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும். இப்போ அப்போ நம்ம கோயிலில் போயிட்டு வந்து தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணுறோம். இப்போ பண்ண முடியாதவங்க வந்து போய் சாமி கும்பிட்டாலே பலன் கிடைக்குமா சார்? சாதாரண ஓரமாக ஒரு துண்டை விரித்து படுத்துட்டு வாங்க, நிச்சயம் காரியம் நடக்கும். அதுக்குன்னு துண்டை விரித்து தான் படுக்கணுமா சார், என்ன கலர் துண்டுன்னெலாம் கேட்கக்கூடாது. அது எல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஆள் இருக்குது. அந்த ஓரத்தில் போய் அமைதியாக உட்காந்துட்டு வந்தீங்கனாலும் வேலை நடக்குன்றதை தான் சொல்கிறேன். சரிங்களா? நல்லபடியாக நடக்கட்டும். சார், இவ்வளோ நேரம் நீண்ட உரையாடல் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், ரொம்ப நன்றி. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி.